கடலூர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் கூட்டம் நடக்காமல் அனைவரும் கலைந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விருத்தாச்சலம் அருகே கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் கழிவுநீர் வடிகால் வாய்க்கால் பற்றி பேசிய நபரை மற்றொரு நபர் அடிக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கூட்டம் நடக்காமல் அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாநகராட்சியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடியை முறையாக கட்டாததால் விடிய அரசின் துணை மேயர் 2 முறை தேசிய கொடியை இறக்கி 3வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். 78வது சுதந்திர தின விழாவையொட்டி கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் விடியா திமுக துணை மேயர் வெற்றி செல்வன் தேசிய கொடி ஏற்றினார். அப்போது தேசிய கொடியை முறையாக கட்டாததால் 2 முறை கீழே இறக்கி பின்னர் 3வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெரிய வரிகம் பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் குமரன் தரப்பினர் பள்ளி கட்டிடம் மற்றும் பேருந்து நிலையம் அமைத்து தருவது தொடர்பாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்திடம் 10 லட்சம் ரூபாய் நிதி வாங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஏன் கட்டவில்லை என கேள்வி எழுப்பினர். இதனால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் கோஷ்டியினர் இடையே காவல்துறை முன்னிலையில் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் விடியா திமுகவினர் கருணாநிதி பற்றி பேசியதால் அரசு அதிகாரிகள் அதிருப்தி அடைந்தனர். ஆரணி நகராட்சி அலுவலகத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடியா திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவானந்தம் கொடியை ஏற்றி வைத்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய விடியா திமுக நிர்வாகிகள் சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியை பற்றி பேசாமல் பொம்மை முதல்வர் பற்றியும் அவரது தந்தை கருணாநிதி பற்றியும் பேசினர். இதனால் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசு அதிகாரிகள் விடியா திமுக மீது அதிருப்தி அடைந்தனர். செங்கல்பட்டு அருகே விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது புகார் கூறப்பட்டதை அடுத்து கிராம சபை கூட்டம் அடிதடியில் முடிந்தது. மதுராந்தகம் ஒன்றியம் வையாவூர் கிராமத்தில் சுதந்திர தின விழா கிராம சபை கூட்டம் நடந்தது. அப்பொழுது விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் ஊராட்சிக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யவில்லை எனவும் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அவரை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு உடை அணிந்து கிராம சபை கூட்டத்திற்கு வந்தனர். அப்போது கிராம சபை கூட்டம் நடத்துவதை ஏன் தெரிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய வார்டு உறுப்பினரை காமராஜின் அண்ணன் மகன் தாக்கி உள்ளார். இதனால் கிராம சபை கூட்டம் தீர்மானம் ஏதும் நிறைவேற்றாமல் அடிதடியில் முடிந்தது. இதை கண்டு விடியா திமுக ஆட்சியில் தலைமை எப்படி செயல்படுகிறதோ அப்படித்தானே ஊராட்சி தலைவர்களும் இருப்பார்கள் என பொதுமக்கள் தலையில் அடித்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க முடியாத விடியா திமுகவினர்கள் செய்தியாளர்களை மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்பூண்டி கிராமத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் சுமார் 50 பெண்களை மட்டுமே அழைத்து வந்து கிராம சபை கூட்டத்தை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து கிராம பஞ்சாயத்தில் பல்வேறு திட்டங்கள் நடைபெறாமல் முறைகேடு நடப்பதாகவும் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு விடியா திமுக பெண்களை கலைந்து செல்லவும் செய்தி சேகரித்த செய்தியாளர்களை மிரட்டும் தோரணையில் பேசியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியா திமுக ஆட்சியில் செய்தி சேகரிப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 9A நத்தம் பண்ணை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் 9A நத்தம் பண்ணை ஊராட்சியும் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும் எனவும் வீடுகளுக்கு வரி பல மடங்கு அதிகரிக்கும் எனவும் விடியா திமுக வார்டு உறுப்பினர்களிடம் பொதுமக்கள் கடும்
கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தில் போயிருந்தா